எதுக்குமா சாரி கேட்குறா? இல்லைங்க, காலையிலேருந்து நீங்கள் பேசலையா, குட் மார்னிங் கூட சொல்லலையா? சரி, என் மேலே கோவமாக இருக்கீங்களோ என்னமோ நினச்சிட்டேங்க, அதுக்கு தான் சாரி கேட்டேன். அப்படியா? உன் மேலே எனக்கு என்ன கோவம்? இல்லைங்க, எனக்காக வீட்டில் எவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசுனீங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க. உனக்கு சப்போர்ட் பண்ணி பேச நினைக்கிறியோ? உனக்கு சப்போர்ட் பண்ணிலாம் பேசல. உனக்கு சப்போர்ட் பண்ணி பேச நினைக்கிறியோ? உனக்கு சப்போர்ட் பண்ணல. எனக்கு சம்பளம் வரணும்ல. ஓ, அப்போ சம்பளத்துக்காக தான் என்னையும் வேலைக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக இப்படி சப்போர்ட் பண்ணி பேசுனீங்க. அப்போ உண்மையான பாஸ்டர் கிடையாது, அப்படி தானே? அதானே பார்த்தேன். காத்து என்னடா நம்ம பார்க்க சாயலன்னு பார்த்தேன். நான் இன்னைக்கு வேலைக்கு வரமாட்டேன்னு வீட்டில் கொண்டு போய் விட்டுங்க, நான் வீட்டு வேலை செய்கிறேன். ஏ லூஸு, சும்மா தானே சொன்னேன். உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசாமல் வேறு யாருக்கு சப்போர்ட் பண்ணி பேச போகிறேன்னு சொல்லு. எனக்கு தெரியாதா நீ என்ன கஷ்டப்படுறன்ட்டு? வீட்டு வேலையெல்லாம் மொத்தமாக நீ தானே போட்டு இழுத்து போட்டு செய்கிறா. அதனால தான் உனக்கு வேலைக்கு சேர்த்தி விட்டேன், சரியா? எனக்கு சம்பளம் வரணுன்றதுக்காகவோ இல்லை எனக்கு வந்துட்டு ஊரை சுற்றணும் இல்லை உன்னை வந்துட்டு கஷ்டப்படுத்தணுன்றதுக்காகவோ அப்படி கிடையாது. சரி, வீட்டில் நீ இருக்க, இவ்வளோ படிச்சிருக்கா, சரி வீட்டு வேலை செஞ்சுட்டு எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. நாளைக்கு உங்கள் அப்பா அம்மா வந்து கேட்டாலும் என்னால் பதில் சொல்ல முடியாதுல்ல. ஏதோ ஒரு வேலைக்கு போனால் நீ ஒரு நிம்மதியாக இருப்பில்ல. அப்படியே சொன்னீங்க. நீங்கள் என்ன எந்த அளவுக்கு நினைக்கிறீங்க? நான் தானே முட்டாளு. உங்களை கொஞ்சம் கூட நான் புரிஞ்சுக்கவே முடியல. நான் புரிஞ்சுக்கிறதுக்கு தகுதியே இல்லாதவங்க. போதும் போதும். ஹலோ ஹலோ, உங்க பேர் என்ன? நீங்க ஒரு தேவதை. நம்ம எப்ப மீட் பண்ணுவோம்? எப்ப மீட் பண்ணலாம்? எப்பவே மீட் பண்ணவே கூடாது. என் பேர் என்ன? சக்தி. சக்தின்னு மாத்திர வேண்டியதான். அப்பதான் வீட்லயும் டவுட் வராது, வெளியும் டவுட் வராது. சக்தின்னு மாத்திர வேண்டியதான். எதையும் கூப்பிடுறது காலில் வாங்குறாளே இல்லையே, கனவு கண்டுட்டு இருக்காளோ? கேட்டு நிஷா பாடி போயிட்டாங்க. சக்தி. சக்தி சூப்பரா இருக்கு. சக்தியா? எந்த ஒரு சக்தி? ட்ரெஸ் கூட மாத்திரம் படுத்திருக்கா. அப்புறம் வெளியே போட்டு போறதுக்கு ட்ரெஸ் எல்லாம் அது இல்லதே சண்டகடி கலப்பாளுவோம். ஏடி நிஷா. அம்மா அம்மா சொல்லுமா. எடி பாட்டி போயிட்டாங்க. எப்போதுன்னு கூப்பிட்டு இருக்கேன், என்ன பண்ணிட்டு இருக்கா? அம்மா சும்மா தான் படுத்திருந்தேன், டயர்டா இருந்துச்சா அதான் படுத்திருந்தேன். அப்படியே மக்க தண்ணி குடிச்சியா? குடிச்சம்மா. ஜூஸ் ஏதாவது போட்டு கொண்டு வரட்டுமா? வேண்டாம், இப்போதான் பாட்டி ஜூஸ் வாங்கி கொடுத்தாங்க. பாட்டி போயிட்டாங்க, பத்திரமா ஏற்றி விட்டியா பஸ்? ஏற்றி விட்டேம்மா. அடுத்து என்ன செய்யலான் இருக்கா? காலேஜ் முடிஞ்சது, அடுத்த வேலைக்கு ஏதாவது அப்ளை பண்ணுறியா எப்படி? அம்மா வேலைக்கு அப்ளை பண்ணலாமா? மெதுவாக பண்ணிக்கலாம். சரி மக்களே, கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி வை. இப்போ வச்சுருந்தே கோச்சிங் கிளாஸுக்கு போக ஆரம்பிச்சின்னா உனக்கு நல்லா இருக்கும். கொஞ்சம் எக்ஸாம் வரும்போது உனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் இல்லையா? கோச்சிங் கிளாஸ் எங்கேயாச்சும் போறியா கேட்டுட்டு? சரிம்மா. அப்பா வந்துட்டாரா? அப்பா வந்துட்டு இருக்காரு மக்களே. அம்மா கொஞ்சம் வேலை இருக்கு பார்த்துக்கோங்க. அம்மா கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். அதுக்குள்ளே நீ ட்ரெஸ் மாதிரி சாப்பிட பறிச்சுன்னா சாப்பிட முட்டைக்குழம்பு வச்சுருக்கேன், அப்புறம் பொரியல் வச்சுருக்கேன், சாப்பாடு ரசம் எல்லாமே இருக்குது, அப்பளம் இருக்குது. பறிச்சுனா போட்டு சாப்பிட மக்களே. நான் போயிட்டு வரேன். சரிம்மா, பத்திரமா போயிட்டு வாங்க மக்களே. மறக்காமல் அந்த கடைக்கு போய் அப்ளிகேஷன்லாம் கொடுத்துட்டு வந்துடுறேன்னு. சரிம்மா, அதான் கிளம்பி போகிறேன்.